இந்த ரிசல்ட் வந்து மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. முதலமைச்சர் இருந்து அவரே டெபாசிட் காலி ஆயிட்டாரு. விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்கு. காலையில உதய சூரிய வரல பாருங்க. காங்கிரஸுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. முதல் தடவை ஆட்சிக்கு வந்திருக்கிறனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ரிசல்ட் வந்து மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் இது ஒரு நல்ல அருமையான ஒரு மாற்றம் தான். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்குமே ஒரு மாற்றம் வேணுங்கிற அத்தனை பேருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் இருக்கு. நல்ல ஒரு திறம்பட ஒரு செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் அப்படிங்கிற மாதிரி விஷயம். பட் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் கரெக்டாக வந்து அவர் கொண்டு போகணும். இந்த ரிலிஜனுக்கு தான் சப்போர்ட், அந்த ரிலிஜன் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக கொண்டு போகணும். ரெண்டாவது, முதல் தடவை ஆட்சிக்கு வந்திருக்கிறனால நிறைய இடையூறலாம், நிறைய தொந்தரவுகள் வரலாம். அதையும் மீறி இவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும். ரெண்டாவது, அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்டர் எல்லாருமே தகுதியான ஆளுகளாக எந்த விதமான குற்றப்பின்னணி இல்லாத ஒரு நல்ல ஆளுகளாக ஒரு நல்லாட்சி கொடுத்தா மக்கள் இவருக்கு கண்டினியூஸாக ஓட்டு போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஐயா வரலன்னு கஷ்டமா இருக்குது. காலங்காலமா அதுதான் எங்க குடும்பம் ஃபுல்லாவே அதில் தான் பேச்சே வராது போயிடுச்சு. எனக்கு ஜெயலலிதாரு சொல்லக்கூட அங்க வர சொல்ல மாலகடன் வர சொல்ல மலராஸ் பிள்ளை நின்று ஐயாவுக்கு தான் ஓட்டு கேட்டேன். தெரியலையே, மக்கள் வாங்கி சாப்பிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. யாரா பொதுப்படியா எதுவும் செய்யல, மறைமுகமா அவரை மறைச்சிட்டாங்க. நான் ஓட்டு போட ஆரம்பிச்சதுல இருந்து எங்க குடும்பம் ஃபுல்லாவே உதய சூரியன் தான் போடுவோம். காலையில உதய சூரிய வரல பாருங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நல்லது நடந்திருக்கு. காங்கிரஸுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு 5 சீட் இருக்கு. விசிகா 2 இருக்கு. பாக்கி கம்யூனிஸ்ட் கிட்டேயும் இருக்கு. இவங்க வந்தாங்கன்னா பெட்டரா இருக்கலாம். டூரை பத்தி நம்ம என்ன, முதலமைச்சர் இருந்து அவரே டெபாசிட் காலி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த இப்போ நிறைய பேர் நிரூபிச்சிட்டாங்கல்ல. இப்போ டிவிகேல நிறைய பேர் யாருமே பணம்லாம் பெருசா யாரும் செலவு பண்ணல. டிவிகேல இவங்க இப்போ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அதுதான் உதாரணம்.